ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ ரிலேட்டட் கண்டென்ட் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஏர்ன் பண்ணுற கண்டென்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரிப்டோவே சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி தான் டூ மார்க்கெட்டில் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அக்டோபர் மந்தில் வந்து டோக்கன் ஜென்ரேஷன் ஈவெண்ட் அண்ட் தென் லிஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபருக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி இன்னும் ஒரு 18 days கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் டெய்லி பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிரான்ச்சில் வந்து 4th லெவலில் இருக்கேன். அண்ட் தென் ஆம்ஸ்டர் பற்றி அப்டேட் கேட்டிருந்தீங்க. ஆம்ஸ்டர் பற்றி என்ன மெயினாக ஒரு அப்டேட்னா, நீங்கள் வித்ரா எடுக்கிற டைமில் கண்டிப்பாக டான் கேஸ் ஃபீஸ் கேட்பாங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போயே டான்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதிகபட்சம் எவ்வளோ தேவைப்படும்னா 0.5 டான் வரும். எவ்வளோனா ஒரு 400 rupees இருக்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. 26 வந்து லிஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கே ஏர் ட்ராப் ஆனு நமக்கு தெரியல கன்ஃபார்மாக. ஆனால் அவங்க லிஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஏர் ட்ராப்பை கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அது என்னன்னு தெரில. ஸோ இதுதான் 2 அப்டேட். வேறு அப்டேட் எனக்கு தெரிஞ்சு எக்ஸம் பேரில் வந்து அவங்களும் டேட் சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டான இதாக இருக்கும்னு தெரியல. அதை எல்லாமே கவர் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி நான் இந்த வீடியோலாம் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். பட் அது நிறைய வியூஸ் போல. ஸோ அதான் இப்போ போடுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1x பெட்டுங்கிற ஒரு பெட்டிங் சைட். இதில் நம்ம வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெய்லி ஒரு 1000 rupees மார்ஜின் வச்சு கண்டினியூஸாக ஏர்ன் பண்ணிக்கிட்டே தான் வரேன். அது என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்லலான்னு. ஸோ நான் வந்து ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த குரூப் எந்த கண்டென்ட் பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, போத் கிரிப்டோவும் போடுவேன். அண்ட் தென் இந்த 1x பெட்டில் டெய்லி என் கூட சேர்ந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் டெய்லி என்ன மேட்ச்சில் வந்து பெட் பிளேஸ் பண்ணுறனோ அந்த மேட்ச்சுக்கான ப்ரிடிக்ஷன் நான் கொடுத்துருவேன். ஸோ நான் டெய்லி 1000 ஏர்ன் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அமௌண்ட்டை பெட் பண்ணி கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். நீங்கள் அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கேயே மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அந்த மெசேஜை பார்த்துட்டு அதிலேயே லிங்க் இருக்கும், ப்ரோமோ கோட் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அப்ளிகேஷனாக வேணும், ஆப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்க டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சைட்லேயே எல்லாம் சொல்கிறேன். ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுறதுனா, ரெஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கிட்ட கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து பை ஃபோனுங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா ஓடிபி வரும். ஐஎன்ஆர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோமோ கோட் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயே இருக்கும். அந்த ப்ரோமோ கோடை போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட்டுக்கு போனஸ் தருவாங்க. அதை வந்து நீங்கள் எது வேணும்னு கிளிக் பண்ணி உங்கள் இது தேவையான மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரிடிக்ஷன் கொடுக்கறதுனால நான் வந்து போனஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அந்த ஆப்ஷன் கொடுத்து தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். நீங்களும் அது கொடுக்கறதுனா கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு நான் எப்படின்னா ஒரு ரிஜிஸ்டரில் நான் உங்களுக்கு ஒரு டம்மியாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா என்னால் மணி வச்சு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணனா எனக்கு கைட்லைன்ஸ் படி அது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். நீங்கள் வந்து எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கேப்ச்சா வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லோகோ அப்படியே கண்டினியூஸாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் லீஃப் அண்ட் தென் கேமரா அண்ட் தென் ஒரு வீல் மாதிரி இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தோன்னா இது வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதே மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டம்மியாக ஒரு அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 1x பெட்டுங்கிறது வேர்ல்டு வைடில் ஒரு ட்ரஸ்டடானது தான். இதில் ஒரு சிலர் வந்து நான் லாஸ்ட் வீடியோ போடும்போது அவங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணிட்டு மணி ஆட் ஆகலன்னு சொன்னீங்க. ஸோ ஃபஸ்ட்டே நான் அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படின்னா நீங்கள் டெபாசிட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி நிறைய ஆப்ஷன் கேட்கும். இதில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஜிபே இருக்குது, நான் ஜிபேலே டெபாசிட் பண்ணுறேன்னா கூகுள் பேவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து முதல்ல உங்கள் அமௌண்ட் மினிமம் டெபாசிட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 500 rupees சொல்லியிருக்காங்க. இது ஒன்றுக்குமே மாறும். இப்போ ஃபோன்பேக்கு ஒரு அமௌண்ட் வரும், ஜிபேக்கு ஒரு அமௌண்ட் வரும், பேடிஎம்க்கு ஒரு அமௌண்ட் வரும். ஜிபேக்கு 500 rupees இருக்குது. இதில் நீங்கள் அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா கூகுள் பேவோட ஐடி கொடுத்துருப்பாங்க. இந்த ஐடியை காப்பி பண்ணிட்டு போய் அங்கே பே பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு பேமெண்ட் ரெசிப்ட் வரும், பே பண்ண ஒட்டி. அதில் இருக்க கூகுள் பே ஐடியை வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட கூகுள் பே ஐடி இருக்கும்ல, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. யூடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர், யூபிஐ நம்பர், இது எல்லாமே எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பே பண்ண ரெசிப்ட்லேயே இருக்கும். எல்லாமே ஒன்று தான். அவங்க அத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 நம்பர் இருக்கும். அதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உடனே ஆட் ஆயிரும். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா டெபாசிட் பண்ண உடனே இங்கே அமௌண்ட் ஆட் ஆயிரும்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. டெபாசிட் பண்ணிட்டு உங்களோட கூகுள் பே ஐடி வந்து அந்த டெபாசிட் பண்ண ரெசிப்ட்லேயே காட்டும். அந்த ஐடி போட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரையும் அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெபாசிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் டேரெக்டாக வித்ராவும் சொல்லிடுறேன். இதே இதில் வித்ராவும் சிம்பிள் ஸ்டெப் தான். வித்ராவுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபோன் ரொம்ப லேகாக இருக்கிறதுனால எனக்கு மிஸ்டேக்ஸ் நிறையா ஆகுது. நான் அப்படியே வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி வச்சுறேன். உங்களுக்கு வித்ரா ஃபண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டு வித்ரா எப்படி பண்ணுறதுனா உங்களுக்கு இதில் வித்ராவில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். ஆனால் நான் எது சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஃபாஸ்ட் வித்ராவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து 2 to 3 minutesக்குள்ளார வந்துடும். ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் 5 minutes. மினிமம் வித்ராவல்னா 1000 rupees. நம்ம டெய்லி 1000 rupees மார்ஜின் வச்சு ஏர்ன் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு நாளுமே 1000 rupees டேரெக்டாக வித்ரா எடுத்துக்கலாம். உங்கள் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் நேமு, ஐஎஃப்சி கோடு, பேங்க் நேமு, யூபிஐ ஐடி இதெல்லாம் போட்டுருங்க. அப்புறம் கூகுள் அத்தன்டிகேட்டர்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 1 MB 2 MB தான் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் ஒரு கோடு மாதிரி வரும். அந்த கோடை போட்டிங்கன்னா 2 to 3 minutesல உங்களுக்கு வந்து வித்ரா ஆயிடும். அது எப்படின்னா கூகுள் அத்தன்டிகேட்டர்னு ஒரு ஆப் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்சிருக்கேன் கூகுள் அத்தன்டிகேட்டர். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு வரும். இது வந்து பைபிட்டுக்கு இது வந்து இது என்ன ஆப்னே தெரியல எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் 1x பெட்டுக்கு யூஸ் பண்ணதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபோனுக்கு ஏதோ ஒரு கோடு வரும், அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த 6 கோடு இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே வித்ரா டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிட்டு அங்கே போட்டுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 minutesக்குள்ளார உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆயிரும். இதில் நம்ம எப்படி பெட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக வெளியே வந்துருங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ்னு இருக்கும். நாம இந்த வீக்ல இருந்து, அதாவது இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து அடுத்த நாளில் என்ன கவர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிபிஎல்னு ஒரு லீக் போயிட்டு இருக்கு. கரேபியன் பிரீமியர் லீக், வெஸ்ட் இண்டீஸில் நடக்கக்கூடிய ஒரு ஐபிஎல் மேட்ச் மாதிரி. ஸோ அதில் நடக்கக்கூடிய டெய்லி மேட்சஸ் தான். நான் ஆல்ரெடி அதில் ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது. அதனால தான் நான் வீடியோ போட்டு ஒரு டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் தான் நான் வந்து டெய்லி என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் நான் வந்து போட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 14ஆம் தேதி, அதாவது நாளைக்கு மேட்ச் கிடையாது. ஆனால் நாளைக்கு நான் வேற ஒரு மேட்ச் சொல்லிடுறேன். 14ஆம் தேதிங்கிறது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டேன்னு நினைக்கிறேன். சண்டே தான் வந்து நமக்கு ஒரு மேட்ச் வருது. பார்படோஸ் ராயல்ஸ் ட்ரிபாங்கோக் நைட் ரைடர்ஸ். இந்த மேட்ச் வந்து இந்த ட்ரிபாங்கோக் நைட் ரைடர்ஸ்ங்கிறது ஐபிஎல் இருக்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமோட தான். பார்படோ ராயல்ஸுங்கிறது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இருக்குல்ல ஐபிஎல்ல, அவங்களோட ஓனர்ஸ் தான். ஸோ இதில் நம்ம பார்படோ மேலே பெட் பண்ணோம்னா W1 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கீழே பெட் ஸ்லிப் ஓப்பன் ஆயிரும். பெட் ஸ்லிப்பை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்ளிகேஷனாகவே யூஸ் பண்ணுங்கள். சைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிரும். பார்படோஸ் ராயல்ஸ்னு கிளிக் பண்ணதும் அப்புறம் நம்ம இங்கே அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ அதை என்டர் பண்ணி பிளேஸ் பெட்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு பெட் பிளேஸ் ஆயிரும். இதில் நான் எவ்வளோ ஜெயிப்பேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள். இப்போ பார்படோஸ் மேலே பெட் பண்ணுறேன்னா 2.22 இருக்குது. என்னன்னா 1000 rupees போடுறீங்கன்னா 1000 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணி 2.22 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 2220 rupees வரும். நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அவங்க நான் வந்து வெறும் டம்மி அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுனால அவங்க காட்ட மாட்டாங்க. ஸோ இப்போ ட்ரிபாங்கோக் நைட் ரைடர்ஸ் மேலே போட்டிங்கன்னா 1.661 அப்படின்னா 1000 இன்ட்டு 1.661 1660. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ யாரும் பார்படோஸ் ராயல்ஸ் மேலே பெட் பண்ணிடாதீங்க. நான் அன்றைக்கி வந்து அந்த எந்த டீம்னு சொல்லிடுறேன். ஸோ அப்போ பெட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கசினோ இருக்குது, அவியேட்டர், ஏகப்பட்ட பெட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ரியல் மணி ஏர்ன் பண்ணுற கேம் தான். நீங்கள் ரியல் மணி போட்டு விளாட்லனாலுமே சும்மா ஒரு ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதில் கூட ஏர்ன் பண்ணுங்கள். பட் நான் கொடுக்குறதுல வந்து உங்களுக்கு ஒரு டெய்லி 1000 rupees வந்து நான் வந்து ஒரு கேரண்டியாக தருவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டேட்டில் என்னால் ப்ரிடிக்ஷன் தர முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சிபிஎல் முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு சிபிஎல் இல்லாமல் இன்னொரு மேட்ச் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம சிபிஎல் அப்படியே லைனாக கவர் பண்ண ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ.